Next exercise 2.4 8th sum. Discuss the nature of roots. இதில் 3 sum கொடுக்குறாங்க. இப்போ ஜென்ரலாக நமக்கு ஒன்று தெரியும் பாருங்க. b square minus 4ac உடைய வேல்யூ greater than 0 அப்படின்னு கிடைக்கும். b square minus 4ac less than 0 அதாவது greater than 0 equal to 0 b square minus 4ac less than 0 இந்த மூணு கிடைக்கும் பாருங்க. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. b square minus 4ac greater than 0 என்னது? real and distinct. real and distinct. equal to 0 னா real and equal. less than 0 னா roots are imaginary. imaginary அப்படின்னு படிச்சிருப்போம் 10th. இமேஜினரின்னு படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அன்ரியல்னா நான் ரியல் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிண்ணா? இது மூணும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இதை பேஸ் பண்ணி தான் இந்த மூணு டிவிஷனும் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். சொல்யூஷன் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? இதில் a ஈக்குவல் டு என்ன? -1, b ஈக்குவல் டு 3, c ஈக்குவல் டு 1. b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கிறோம். b ஸ்கொயர் 9, 4ac-னா 4 இன்ட்டு -1 இன்ட்டு 1. இப்போ 9 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 + 4 ஈக்குவல் டு 13. 13ங்கிறது என்ன? greater than 0. ஃபஸ்ட்டு கேஸ் வந்துச்சு பாருங்கள். greater than 0. greater than 0னா என்ன? ரூட்ஸ் ஆர் real and distinct. And the second division 4x square minus x minus 2 is equal to 0. a equal to 4, b is equal to -1, c is equal to -2. b square minus 4ac is equal to b square na 1 minus 4ac na 4 into 4 into c and -2. 1 minus into minus plus ஆயிடும். 32 equal to 33 is greater than 0. greater than 0 என்ன அர்த்தம்? roots are real and distinct. அடுத்த third division என்ன? 9x square plus 5x is equal to 0. இதில் a என்ன? 9, b 5, c 0. b square minus 4ac b square na 25 minus 4ac na 0 ஆயிடும். equal to 25. 25ங்கிறது என்ன? greater than 0. greater than 0 கிடைச்சதுனாக்கா roots are real and distinct. That's all. அடுத்து 9th sum. Without sketching the graphs. கிராஃப் வரையாமல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் வெதர் த கிராஃப்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் வில் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இஃப் ஸோ இன் ஹவு மெனி பாயிண்ட்ஸ். அதாவது கொடுத்துருக்க கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா எத்தனை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதில் 3 டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒய்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த ஐடியா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 1. இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. அந்த 1/2 இந்த எக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. அந்த 1/2வை இந்த எக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 இந்த ஸ்கொயர் அப்படி போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த லாஸ்ட்டில் உள்ள 2 எழுதிக்கணும். இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 1/4. அதை மைனஸ் பண்ணணும். -1/4. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2. அதை எக்ஸ் கூட ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர். லாஸ்ட்டில் உள்ள 2 இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 1/4, மைனஸ் பண்ணால் -1/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் 8 - 1 plus 7/4 equal to x plus 1/2 whole square plus இந்த 7/4 எப்படி இருக்கலாம்? root 7/2
ஸ்கொயர் எழுதணும்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஸ்கொயர் பண்ணால் அது கிடைக்கும் பாருங்கள். இதிலிருந்து ஒய் இதெல்லாம் கொண்டு வரலாம். ஒய் மைனஸ் √7/2 இந்த 7/4 தான் கொண்டு வரலாம். ஒய் மைனஸ் 7/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்ஸை இன்டர்செக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா டி கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் டிங்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தான் ஏபிசி. பி ஸ்கொயர்னா 1 மைனஸ் 4 ஏங்கிறது 1 சிங்கிறது 2. இப்போ 1 மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 7. எப்படி கிடச்சிருக்குன்னா லெஸ் தென் 0 அப்படின்னு கிடச்சிருக்குது. நெகட்டிவ் அப்படி கிடச்சதுனாக்கா டியோட வேல்யூ நெகட்டிவ்னு கிடச்சதுனாக்கா இப்போ எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ கொடுத்துருக்கிற கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணல. the curve does not intersect at x-axis. The minimum point is இதில் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கும் பக்கத்தில் உள்ள வேல்யூ 1/2 இருக்கு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. அதே போல் ஒய்யோட வேல்யூ இதனுடைய வேல்யூ 0ன்னு வச்சுட்டோம்னாக்கா ஒய் மைனஸ் 7/4 ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 7/4. இதுதான் மினிமம் பாயிண்ட் அப்படின்னு பேர். அதில் செகண்ட் டிவிஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7. y is equal to x square minus 3x minus 7. y is equal to நான் சொன்ன ஐடியா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3 2 ஆல் டிவைட் பண்ணால் -3/2. அதை எக்ஸ் கூட ஆட் பண்ணால் x minus 3/2. இந்த ஸ்கொயர் அப்படி போட்டுக்கிறோம். இந்த லாஸ்ட்டில் உள்ள -7 அப்படியே இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணால் 9/4. அதை மைனஸ் பண்ணாக்கா -9/4. இதுதான் ப்ரொசீஜர். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2 ஆல் டிவைட் பண்ணணும். -3/2. அதை எக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கணும். x minus 3/2 ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட்டில் உள்ள -7 இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 9/4 மைனஸ் பண்ணால் -9/4. y is equal to x minus 3/2 ஹோல் ஸ்கொயர் minus 37/4. இதனால் கொண்டு வரலாம். y plus 37/4 ஈக்குவல் டு x minus 3/2. இப்போ இதில் டி கண்டுபிடிப்போம். டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதான் ஏபிசி. ஏபிசி பி ஸ்கொயர்னா 9 மைனஸ் 4ac-னா 4 இன்ட்டு ஏ என்ன 1 சி -7. இப்போ 9 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 28 ஈக்குவல் டு 28 37. எப்படி கிடச்சிருக்கு? கிரேட்டர் தென் 0ன்னு கிடச்சிருக்கு. கிரேட்டர் தென் 0ன்னு கிடச்சிதுனாக்கா இப்போ டியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 கிடச்சிதுனாக்கா the curve intersect at 2 points and the minimum point is இதிலிருந்து கண்டுபிடிங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 3/2. ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 0னா -37/4. இதுதான் மினிமம் பாயிண்ட். அதில் தேர்ட் டிவிஷன் y is equal to x square plus 6x plus 9. சொல்யூஷன் y is equal to இதை நான் சொன்ன மாதிரி எழுதணும்னாக்கா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 6 12 டிவைட் பண்ணால் 3. இது கூட ஆட் பண்ணிங்கன்னா x plus 3 ஹோல் ஸ்கொயர். இந்த லாஸ்ட்டில் உள்ள 9 இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் பண்ணால் -9 9 கேன்சல் ஆகிடும். y is equal to x plus 3 ஹோல் ஸ்கொயர். இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டி வேல்யூ கண்டுபிடிப்போம். டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் தான் ஏபிசி. பி ஸ்கொயர்னா 36 4ac 4 இன்ட்டு ஏ என்ன 1 சி 9. இப்போ 36 minus 36 ஈக்குவல் டு 0. டியோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ டியோட வேல்யூ 0னாக்கா the curve touches
x-axis, touches the x-axis. அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்டில் டச் பண்ணுது அப்படின்னா இதுலேருந்து வேல்யூ காமிக்கணும். எக்ஸோட வேல்யூ -3, இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ பக்கத்தில் வேல்யூ இல்லை, y = 0ன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது 3 தான். ஒன்று டியோட வேல்யூ > 0, ஃபஸ்ட்டில் என்ன கிடச்சிது <0வா, <0னா does not touch, does not intersect அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது டி <0னா intersect at 2 points அப்படின்னு பார்த்தோம். மூணாவது டியோட வேல்யூ = 0னா touches the x-axis அப்படின்னு பார்த்தோம். இது 3 தான் டோட்டலாகவே இருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4ல் 10th sum. ரைட் f of x in completed square form. இந்த ஈக்குவேஷன் இதை வந்து f of x வந்து completed square formல எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதலாம்? f of x = x² + 5x + 4. நான் சொன்ன அதே ஐடியா தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 ஆல் டிவைட் பண்ணால் 5/2, இது கூட ஆட் பண்ணிங்கன்னா x + 5/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் லாஸ்ட்டில் உள்ள 4 எழுதிக்கிட்டோம். இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் 25/4, மைனஸ் பண்ணால் -25/4 = x + 5/2 ஹோல் ஸ்கொயர், x + 5/2 ஹோல் ஸ்கொயர் 16, 25 16னாக்கா -9/4. கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம்னாக்கா x + 5/2 ஹோல் ஸ்கொயர், இது ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும். எப்படி இருக்கலாம்? 3/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம் அப்படிங்கிறது.